நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இடைக்கால ஜாமீனில் வெளிவந்திருக்கார். இந்த 4ஆம் கட்ட தேர்தலில் அவருடைய விடுதலை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? தற்காலிகமாக விடுவிப்பு, இதுதான் சரியான வார்த்தையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்காக ஒருத்தருக்கு டெம்பரரி ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த முடிவடையக்கூடிய வழக்குல இதுவரைக்கும் வச்ச வாதம் எங்களுக்கு திருப்தியா இல்ல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு மோடியை பாதிக்கும்? இப்ப 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நீங்க சொல்ற மாதிரி நாளை கழிச்சு நடக்கும் போதுன்னா மக்கள் மனதளவுல பாதிக்கும். இப்ப சைலண்ட் பீரியட் வந்துடும். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணில இருந்து சைலண்ட் பீரியட் நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஆனா அரவிந்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் கட்ட தேர்தலும் பிஜேபிக்கு பின்னடைவுன்னு ஆயிருது. முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் எல்லாத்துலயும் பின்னடைவு. இப்ப 3 கட்டத்துல 283 தொகுதி முடிஞ்சு போச்சு, பாதிக்கு மேல. அப்ப 4ஆம் கட்ட தேர்தலையும் பின்னடைவுன்னு வரும்போது பாரதிய ஜனதா அந்த வெற்றிக்கோட்டை நோக்கி போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான். அரவிந்தோட பிரச்சாரங்கள், அது தொலைக்காட்சிகள்ல வர்றது, இது எல்லாமே பிற மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணிகள் ஆபமா இருக்கும். பிற மாநில கட்சிகள், முன்பு ஆதரவு கொடுத்த மாநில கட்சிகள் எல்லாமே இப்ப தயங்கும். காரணம், பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கிறது என்பது ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன், நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க. நாளை மறுநாள் நடைபெற இருக்கிற 4ஆம் கட்ட தேர்தலில் மேற்கு வங்கத்திலையும் தேர்தல் நடக்குது. கிட்டத்தட்ட 8 தொகுதிகளுக்கு. ஏற்கனவே அங்கே ஆளுநர் மீதான பாலியல் சர்ச்சை, இன்னொரு புறம் சந்தேஷ்காலியை பிஜேபியினர் எப்படி எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக வாக்கா மாறும் நினைக்கிறீங்களா? ஆளுநர் பேர்ல மிகப்பெரிய அளவுக்கான சந்தேகம் இருக்கு. ஆளுநர் கேரளாவை சேர்ந்தவர். அவர் உடனே அதுக்கு பிறகு இஸ் ஆப்சன்ட், இங்க வந்துட்டாரு, அவரோட சொந்த மாநிலத்துக்கு வந்துட்டாரு. அப்போ இயல்பாக இதை பிரதமர் கண்டிக்கணும், இல்லைன்னா இது பற்றியான ஒரு விசாரணைக்காக ஒரு உத்தரவிடுங்களா? ஆளுநரும் விசாரணை, அதோட போலீஸ் விசாரணை, அதோட போக்குல போறதுக்கு தடை விதிக்கிறார்ல. அப்போ ஏன் மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல? ஏன் உள்துறை அமைச்சரோ இல்ல பிரதமரோ அதுக்கு பதில் சொன்னல? அப்ப இதுதானா பாரதிய ஜனதா பாராட்டுகிற பெண்கள் சக்தி? சுப்ரீம் கோர்ட் அதோட இந்த ஆர்டர்ல, இந்த டெம்பரரி ரிலீஸ் ஆர்டர்ல இதை தெளிவா 3 லைன்ல சொல்லியிருக்குங்க. அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப கவலை தருவதா இருக்கு. இந்த தேர்தலில் இதுவரை கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் நடந்து வருகின்றன சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு டேமேஜிங்கான வார்த்தை எதுவும் கிடையாது. ஆனா அது அப்படியே கண்டுக்காமலே பாரதிய ஜனதா அடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்போ அரவிந்தோட இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், 4ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றோடு ஓய்கிறது. நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற இருக்குது. கிட்டத்தட்ட 93 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுது. நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இடைக்கால ஜாமீனில் வெளிவந்திருக்கார். இந்த 4ஆம் கட்ட தேர்தலில் அவருடைய விடுதலை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? அரவிந்துக்கு கிடைத்த நிவாரணம் என்பது இடைக்கால ஜாமீன்னு நம்ம பொதுவாக அழைக்கிறோம், வேற வார்த்தை இல்லை. அதனாலதான் இன்ட்ரீம் பெயில்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஓகே. ஆனா உச்சநீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பை நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா டெம்பரரி ரிலீஸ்ங்கிற வார்த்தையை பெரிதும் பயன்படுத்திக்கிறாங்க. தற்காலிகமாக விடுவிப்பு, இதுதான் சரியான வார்த்தையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம், பொதுவாக நான் எவ்வளோ பெயில் பெட்டிஷன் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். பெயில் பெட்டிஷன் ஆர்கியூ பண்ணும்போது இன்ட்ரீம் பெயில்ங்கிற வார்த்தையே எப்போதுமே மெடிக்கல் இல்லைன்னா பர்சனல் ஃபேமிலி ரிலேட்டட் மேட்டர், அதாவது ஒரு பெரிய இறப்பு நடந்துருச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக இன்ட்ரீம் பெயில் நம்ம அப்ளை பண்ணி வாங்கிடலாம். ஒரு 5 நாள் இல்லை 1 வாரம். மெடிக்கல் அதுவும் 1 வாரம் 10 நாள் வாங்கலாம். ஆனால் இது அந்த மாதிரி காரணம் இல்லை. சுதந்திர இந்தியாவில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறதுக்காக ஒருத்தருக்கு டெம்பரரி ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, நம்பர் 1, அப்படியான ஒரு நிவாரணம் கொடுக்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கம்பல்சிவ் ரீசன்ஸ் இருந்திருக்கணும். மெயின் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, அவர் சட்டவிரோத கைதுங்கிற வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, பல மாதம் ஆகலாம். அது முடிவடையும் வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாது, தேர்தல் அர்ஜென்சி இருக்கு. ஆனா அந்த முடிவடையக்கூடிய வழக்குல இதுவரைக்கும் வச்ச வாதம் எங்களுக்கு திருப்தியா இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. கைது நடவடிக்கை இது PMLA 19வது விதியில நம்ம பண்றோம். 19வது விதியில பண்ணும்போது அதுக்கு பல கிரவுண்ட்ஸ் இருக்கு. அது இல்லாம பண்ண முடியாது. அதாவது இன்னும் சொல்ல போனா சந்தேகத்தின் பேர்ல கைது பண்ண முடியாது. ஈடிக்கு அதிகாரம் இல்லை. கையில முழுமையான ஆவணங்கள் இருக்கணும். முழுமையான ஆவணங்கள் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் மனதளவுல நினைக்குது. அதை ஆர்டர்ல போடல. ஏன்னா ஆர்டர் மெரிட் பேஸ்ட் ஆர்டர் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனா குறைந்தபட்சம் அந்த மனதளவுல அது வரல அப்படின்னா இந்த நிவாரணம் கிடைச்சிருக்காது. அப்ப இந்த நிவாரணம் கிடைக்கும் போது அரவிந்துக்கான அரசியல் அனுகூலம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வருது, என்னைய பழி வாங்குறாங்க. நான் இன்னும் சொல்லப்போனா அவர் முதல்ல மோடிக்கு எதிரான ஒரு வழக்கு மோடியோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் போட்டார்.
மோடி வந்து அவரோட தேர்தல் அபிடவிட்ல போன முறை அவர் ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதி அடைஞ்சதாக அதில் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த கல்வி தகுதியை அவர் அடையலை, அவர் அபிடவிட்ல போய் சொல்லிட்டாரு. அதாவது 2019 போய் சொல்லியிருக்காரு என்ற வழக்கை அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டு அதை வந்து கோர்ட்டு, கீழமை கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளல, மேல் கோர்ட்டு வரைக்கும் வந்து அது வாதாடிக்கிட்டே இருந்தாங்க. இதுல எல்லாம் அவர் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டாரு மோடி. எனவே தொடர்ந்து பல சம்பவங்கள், இதை ஒரே சம்பவமா நம்ம பார்க்க கூடாது, தொடர்ந்து பல சம்பவங்கள். அப்ப மோடிக்கு எதிரான அகில இந்திய அரசியல் தலைவர்கள் வரிசையில அரவிந்தையும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அது எந்த அளவுக்கு மோடியை பாதிக்கும்? இப்ப 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நீங்க சொல்ற மாதிரி நாளை கழிச்சு நடக்கும் போதுன்னா மக்கள் மனதளவுல பாதிக்கும். இப்போ வந்து சைலண்ட் பீரியட் வந்துடும். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணில இருந்து சைலண்ட் பீரியட், நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஆனா அரவிந்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டெல்லி, பஞ்சாப், ஹரியானால பிரச்சாரம் பண்ணுவார். இன்னைக்கே வந்து அவர் காலையில இப்போ கொஞ்ச நேரத்துல வந்து கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ப்ரெஸ் மீட்டு, இது எல்லாமே தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும்ல. சாயந்தரம் எங்கேயோ பேச போறாரு, மீட்டிங் பேச போறாரு. அப்ப இது எல்லாமே தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் போது 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நடந்து முடிந்திருக்கிற ஏரியாவிலேயும் அது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. மக்கள் மனதுல மோடி அரசு பழி வாங்குகிறது, தேர்தலை வந்து ஒருதலை பட்சமா நடத்த முயற்சிக்கிறாங்க. ஏன்னா ஒரு வகையில தேர்தல் ஆணையம் வந்து கார்கேக்கு நோட்டீஸ் அனுப்புது, அது எப்படி நீங்க சொல்ல போச்சு அப்படிங்குது. தேர்தல் ஆணையத்து மேல குற்றம் சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அவருக்கு எப்படி உரிமை இல்லாம இருக்கும்? அப்புறம் எல்லா இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே போய் தேர்தல் ஆணையத்தை பாக்குறாங்க. இப்போ வந்து ஒரு போஸ்ட் கார்டு கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட் கார்டு கேம்பெயின்ல என்னன்னா, எல்லாரும் அவங்கவுங்க மாநிலத்தில இருந்து அந்தந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இந்த மாதிரி இந்த தேர்தல் ஆணையத்தோட தூக்கத்தை கண்டித்து வந்து போஸ்ட் கார்டு அனுப்புங்க, இல்ல நேர்ல போய் வந்து மனு கொடுங்கன்னு அது ஒரு கேம்பெயின் ஓடுதுங்க. அதுக்கு ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நாளை கழிச்சோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ. இது எல்லாமே வந்து ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்ட், ஒரு கூட்டு ஒரு அதிரடியை வந்து 4ஆம் கட்ட தேர்தலில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா அது திங்கட்கிழமை வாக்குப்பதிவுன்னு சொல்றதுனால. அப்போ 4ஆம் கட்ட தேர்தலும் பிஜேபிக்கு பின்னடைவுன்னு ஆயிருது. முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் எல்லாத்துலயும் பின்னடைவு. இப்ப 3 கட்டத்துல 283 தொகுதி முடிஞ்சு போச்சு, பாதிக்கு மேல. அப்ப 4ஆம் கட்ட தேர்தலையும் பின்னடைவுன்னு வரும்போது பாரதிய ஜனதா வந்து அந்த வெற்றிக்கோட்டை நோக்கி போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான். ரைட் சார். ஒருவேளை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கைது பண்ணலைன்னா அகில இந்திய தலைவராக உருவாக வாய்ப்பு இருந்திருக்காது இல்லையா? ஏன்னா ஏற்கனவே அவங்க 2 ஸ்டேட்டில் தான் ஆட்சியில் இருக்காங்க, பஞ்சாப், டெல்லி. ஓரளவு குஜராத்தில் செல்வாக்கு இருக்குது, அதே போல் ஹரியானாலையும் செல்வாக்கு இருக்குது. இப்போ அனைத்து மாநிலங்களுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்கிறீங்களா இவரோட கைது? இப்போ வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறது, அதாவது தேர்தல் வந்து 283 தொகுதியில் முடிஞ்சு போச்சு. அந்த மாநிலங்களில் தாக்கம் ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தாட்டாலும் நான் அதில் வந்து ஒன்றும் ரிசல்ட்டில் மாற போகிறது இல்லை. ஆனால் அந்த மாநிலத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்களோ இல்லை பொதுமக்களோ இதை கூர்ந்து கவனிச்சுட்டு வராங்க. ஆனால் பிற மாநிலங்கள், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான செல்வாக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பஞ்சாப், ஹரியானா, டெல்லி தான். ஹரியானாவில் ஓரளவுக்கு தான், குருஷேத்திரம் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஹரியானாவில் போட்டி போடுது ஆம் ஆத்மி பார்ட்டி. குஜராத்தில் கொஞ்சம் செல்வாக்கு, ஆனால் தொகுதியில் தேர்தல், குஜராத் மாநிலம் முழுவதும் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் மனசுல வச்சுதான் அரவிந்த் கைதை வந்து நடத்தினாங்க. அதுல ஒன்றும் கோவாவையும் சேர்த்து, கோவாலையும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு செல்வாக்கு இருக்கு. அப்போ பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, கோவா, குஜராத் இத்தனை மாநிலங்களுக்குமான ஒரு ஒரு பின்னடைவை வந்து எதிர்கட்சி கூட்டணிக்கு ஏற்படுத்தணுங்கிறது இதுல நோக்கம். அது நல்லா தெளிவா தெரியுது. இதுல கோவா, குஜராத்தை பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. மிச்சம் இருக்கிற 30 தொகுதியில ஏற்கனவே பஞ்சாப்ல பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை. ஹரியானால நமக்கே தெரியும் இப்ப நடந்து வருகிற அதிரடி சம்பவங்கள், அந்த மாநில அரசே வந்து அந்தரத்தில் தொங்குது. ஸோ அங்கேயும் பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை. டெல்லியில் போன தடவை 7க்கு 7 ஜெயிச்சிருந்தது பிஜேபி. இந்த முறை அந்த அளவுக்கான வெற்றி சாத்தியம் இல்லை. அப்போ 30ல் வந்து 3ஓ 4ஓ தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 26 தொகுதி இப்பவுமே குறையுது. இப்போ பழைய 303 கணக்குப்படி நீங்க பாத்தீங்கன்னாலே 26 தொகுதி, கர்நாடகாவில் வந்து ஒரு 14-15 தொகுதி இதெல்லாம் பாதிச்சாலே அந்த பழைய 303 லெவலுக்கே வர முடியாது. இதுல இந்த இழந்த தொகுதிகளை ஈடுகட்டணும்னா உத்தரப்பிரதேசத்துல போன தடவை விட ஒரு 10 தொகுதி கூட வரணும். மீண்டும் பீகார்ல வந்து 40 வரணும். பீகார்ல 40 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ பிஜேபி இன்றைய தேதிக்கு 4ஆம் கட்ட தேர்தல் முடிகிற நிலைமையிலேயே வந்து குறைந்தபட்சம் 50 தொகுதிகளில் அவங்க வந்து பின்னடைவில் இருக்காங்க. அதாவது பழைய 303ல இருந்து -50. அப்ப இன்றைய தேதிக்கு 4ஆம் கட்ட தேர்தல் 250 தொகுதிகள் பிஜேபி ஓவராலா, அதாவது 7 கட்டத்துக்கு சேர்த்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தா இவ்வளவுதான் வருது. இன்னும் போக போக அது வந்து குறையுங்கிற ஒரு
ஃபீல் தான் வந்து அகில இந்திய அளவில் இருக்கு. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலோட பிரச்சாரம் என்பது இப்ப அவருக்கு செல்வாக்கே இல்லாத மாநிலங்களையும் அது எதிரொலிக்கும். உதாரணமா தெலுங்கானாவே எடுத்துக்கோமே, சேம் மேட்டர் கவிதா சந்திரசேகர ராவோட மக. பிஆர்எஸ் இன்னைக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு, பார்ட்டி வீக்கா இருக்கு. ஆனா அங்க வந்து காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சி. அப்ப அரவிந்தோட செல்வாக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு பஞ்சாப், டெல்லி, ஹரியானா அது கண்டிப்பாக. ஹரியானால கூட கொஞ்சம் கம்மி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருஷேத்திரம் மட்டும்தான் அவங்க நிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு லாபம். ஏன்னா ஹரியானால இருக்கிற இப்போ பொலிட்டிக்கல் டர்மாயில்ல ஜேஜேபி வேற வந்து நாங்க காங்கிரஸ்க்கு ஆதரவு அளிக்க தயார்னு சொல்லியிருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல பிஜேபிக்கு அது ஒரு பெரிய இடியா தான் இருக்கும். ஆனா அரவிந்தோட பிரச்சாரங்கள், அது தொலைக்காட்சிகளில் வர்றது, இது எல்லாமே வந்து பிற மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கு லாபமா இருக்கும். தெலுங்கானான்னு எடுத்தீங்கன்னா கவிதாவால பிஆர்எஸ்க்கு லாபம் என்றாலும் பிஆர்எஸ் அன்னைக்கு இங்க வலிமையா இல்லை. ஆனா பிஜேபி போன தடவை 4-5 தொகுதி, இந்த தடவை அவங்க கூடுதலா எய்ம் பண்றாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லை. வட மாநிலங்களை இழக்கக்கூடிய தொகுதிகளை தென் மாநிலங்களில் ஈடுகட்டணும். இப்படித்தான் பண்ண முடியும். இப்போ தென் மாநிலங்கள்ல கர்நாடகால அது ஈடு செய்ய முடியாத இழப்பு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா போன தடவை 25க்கு மேல ஜெயிச்சது 2019. இந்த தடவை அங்க நிறைய லாஸ் வரும். அப்ப அதை ஈடுகட்டலான்னா ஆந்திரா, தெலுங்கானா கை கொடுக்கணும். தெலுங்கானால கை கொடுக்கணும் அவங்க எதிர்பார்த்தாங்க, ஆந்திராவிட கூட. ஆந்திரால வந்து சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து நடக்குது. போன தடவை சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வந்து ரொம்ப 3rd place 4th place தான் வந்திருந்தது. சில இடங்கள்லாம் வெறும் 3000-4000 ஓட்டு தான். அதனால ஆந்திரால பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் கூட்டணி வச்சு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் மோடி அவர்கள் வட இந்தியாவில் பேசுற எல்லா பேச்சும் வந்து ஆந்திரா பாலிடிக்ஸ்ல சந்திரபாபு நாயுடுக்கும் பவன் கல்யாணுக்கும் பின்னடைவை தான் கொடுக்குது. அப்போ இயல்பாக 2 மாநிலங்களையும் சேர்ந்து ஒரு 7-8 தொகுதி கூட பாரதிய ஜனதாவுக்கு கிடைப்பதற்கு வழி இல்லை. எதிர்காலத்துல ஒரு கூட்டணி அமைக்கலாம், மெஜாரிட்டி கம்மியா இருக்கு, போஸ்ட் போல் அலையன்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஆந்திரால முன்னாடி கண்ண மூடிட்டு ஆதரவு கொடுத்தாரு ஜெகன். இன்றைய தேதிக்கு அவங்க தயங்குவாங்க. என்ன காரணம்னா பிஜேபி நம்மளை அழிச்சிரும், அப்புறம் நம்ம ஆதரவு கொடுத்தா இந்த நிலைமையில இருக்கும். 5 வருஷமா ஆதரவு கொடுத்தாங்க. ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், கொடுக்கவே இல்லை. கடைசியில் வந்து அவங்களுக்கு எதிரான கூட்டணியே இப்போ அமைச்சிட்டாங்க, ஜெகனுக்கு எதிரான கூட்டணியவே. இதெல்லாம் வந்து அவங்க கணக்கு போடுவாங்க. மாநில அரசியல்வாதி எப்படி கணக்கு போடாமல் இருப்பாங்க? அப்போ ஒரிசால நிறைய ஓரளவுக்கு கணிசமான இடங்களை ஜெயிக்கணும். போன தடவை சட்டமன்ற தேர்தலும் மக்களவை தேர்தலும் சேர்ந்து நடக்கும்போது மக்களவை தேர்தலில் பிஜேபி அதிகமாக எடுத்திருந்தது. பட் இந்த தடவை பிஜு ஜனதா தளமே குற்றச்சாட்டு வைக்குது, எங்களை வந்து உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க இவங்க, நாங்கள் கூட்டணிக்கு வரலன்னு. இப்படியான குற்றச்சாட்டு வச்ச பிறகு இனிமேல் வந்து பிஜேடி எத்தனை சீட் ஜெயிச்சாலும் மோடிக்கு ஆதரவு கொடுக்குமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம். அதாவது இன் அதர் வேர்ட்ஸ், மெஜாரிட்டி இல்லை என்றால் மோடி பிரதமர் இல்லை, அதை நம்ம உறுதியா சொல்லலாம். பிற மாநில கட்சிகள், முன்பு ஆதரவு கொடுத்த மாநில கட்சிகள் எல்லாமே இப்ப தயங்கும். காரணம் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கறது என்பது ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன், நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த இடம் வந்து ஏன்னா அரவிந்த் கைதுல இது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏஏபியும் ஒரு காலத்துல பிஜேபிக்கு ஆதரவா இருந்ததுதாங்க, ரொம்ப ஆதரவா. சாஃப்ட் இந்துத்துவா. இப்ப கூட என்ன அவர் சொல்றாரு, ஜெய் அனுமன் தானே சொல்றாரு. அப்புறம் அனுமர் கோயில் தான் இப்ப போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம பேசிட்டு இருக்க இல்ல 11 மணிக்கு மேல போறதா சொன்னாங்க. அப்ப சாஃப்ட் இந்துத்துவா மட்டும் இல்ல, பிஜேபி கொண்டு வந்த பல சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா அது வினையா முடிஞ்சிருச்சுங்கிறது அப்புறம் போக போக தான் அவங்களுக்கு தெரியுது. சிசோடியா கைதுல இருந்து நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு, பிஜேபிக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பு, இது வந்து வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச பிறகு மாநில கட்சிகள் எல்லாமே ஒதுங்க ஆரம்பிச்சிருச்சு. மாநில கட்சிகள் ஒதுங்கினதுனாலதான் இந்தியா கூட்டணியில வந்து அவ எல்லாமே இருக்கு. இந்தியா கூட்டணியில காங்கிரஸை விட பல மாநிலங்கள்ல இருக்கிற கட்சிகள் வந்து அந்தந்த ஏரியா ஸ்பெசிபிக்கா அவங்க வந்து பலத்தோட இருக்கிறாங்க. அப்ப அரவிந்த் கிடைச்சிருக்கிற நிவாரணங்கிறது எல்லாருக்கும் உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ரைட் சார், நாளை மறுநாள் நடைபெற இருக்கிற 4ஆம் கட்ட தேர்தலில் மேற்கு வங்கத்திலையும் தேர்தல் நடக்குது. கிட்டத்தட்ட 8 தொகுதிகளுக்கு. ஏற்கனவே அங்கே ஆளுநர் மீதான பாலியல் சர்ச்சை, இன்னொரு புறம் சந்தேஷ் காலியை வந்து பிஜேபியினர் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் அது திட்டமிட்ட நாடகம் அப்படிங்கிறது சமீப காலத்தில் அந்த பொண்ணே வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, என்னை மிரட்டி தான் வந்து புகார் அளிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக வாக்கா மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. சந்தோஷ் காலி இன்சிடென்ட் வந்து பாஜக பெரிய அளவுக்கு கையாண்டது. இப்போ இன்னைக்கு நான் ஆங்கில பத்திரிகையில் படித்தேங்க, கிருஷ்ணா நகர் தொகுதி, அதான் இந்த மஹுவா நிற்கிற தொகுதி. இப்போ சமீபத்தில் அவங்கள லோக்சபாலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்கல்ல,
அவங்களுக்கு எதிராக நிக்கிறது வந்து அதே கிருஷ்ணா நகர் ஏரியால ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க பிஜேபி சார்பா. மகுவாவோட கூட்டங்களுக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற ஆதரவும் வந்து ரொம்ப அளப்பரிய ஆதரவா இருக்கு. போன தடவை விட மிக அதிகமா இருக்கு. அப்போ நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நாங்க எல்லாம் சாதாரண மட்டன் ஸ்டால் வச்சு பிழைக்கிறவங்க அப்படியே சொல்லியிருக்காங்க. மட்டன் ஸ்டால் வச்சு பிழைக்கிறவங்க இங்க வந்து இந்த அளவுக்கு வந்து இஸ்லாமிய வாக்காளர்கள் அதிகம். ஆனா அந்த மட்டன் அப்படிங்கிறதே வந்து தப்பு அப்படின்னு பிஜேபி சொன்ன பிறகு எங்களோட வாழ்வாதாரமே போயிடும். முதல்ல இருந்தே அவங்க வந்து மட்டன் சாப்பிட்றவங்களையும் அவங்க பெரிய அளவுக்கு, அதாவது மட்டன்கிறது நம்ம தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல ஆட்டு இறைச்சியை தான் மட்டன் சொல்லுவாங்க, பீஃப்னு சொல்லுவோம் நம்ம இதை. அங்க வந்து எல்லாத்தையும் பொதுவா தான் மட்டன் சொல்றாங்க. அப்ப அதுக்கு எதிரான பாரதிய ஜனதாவின் பேச்சு இது எல்லாமே வந்து மந்திர் மட்டன் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப மோசம் அப்படிங்கிற உணர்வு வந்து அங்க பிரதிபலிக்கிறாங்க. அப்போ நாரி சக்தி, பெண்களின் சக்தி, சந்தோஷ் காலியை பாருங்க, பெண்களை அவமதிச்சிட்டாங்க என்று சொல்கிற பிரதமர் அதே நேரத்துல அதே மேற்கு வங்காளத்துல கவர்னர் மேல பாலியல் குற்றச்சாட்டு சொல்லும் போது அன்னைக்கு நைட்டு அவரும் அங்க வந்து தங்குறாரு. அது பற்றி எந்த விதமான ஒரு கருத்தும் தெரிவிக்கல. அந்த பொண்ணோட வீடியோ 2 வீடியோவை ராஜ்பவன் வெளியிடுது. அது என்னன்னா ராஜ்பவன்ல இருந்து அவங்க வெளியில போற மாதிரியான வீடியோ. அது பெண்ணோட முகத்தை மறைக்கல. அப்போ ஒரு பொண்ணோட பிரைவசி அதுல பாதிக்கப்படுது. அவங்க வந்து பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னோட பிரைவசி பாதிக்கிற மாதிரி நான் வந்து வேலையை முடிச்சுட்டு வெளியில போற வீடியோ போடுறது மூலமா கவர்னர் வந்து அவர் குற்றமற்றவர்னு எப்படி நிரூபிக்கிறாரு. ராஜ்பவன்ல இருந்து 3 அபிஷியல்ஸை வந்து இன்னைக்கு வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு அழைத்திருக்காங்க. அவங்க பிடபிள்யூடியை சேர்ந்தவங்க, அதாவது ஸ்டேட் கவர்மெண்டோட அபிஷியல்ஸ் ராஜ்பவனுக்குள்ள வேலை பார்க்காங்க. அப்போ ஏற்கனவே அவங்க கொடுத்த பல வாக்குமூலங்கள்ல ராஜ்பவன்ல பாதிக்கப்பட்ட பெண் சொல்ற ஈவெண்ட், அதோட நிகழ்ச்சிகள், டைமிங், டேட்டு எல்லாம் ஒத்து போகுது. அப்போ ஆளுநர் பேர்ல மிகப்பெரிய அளவுக்கான சந்தேகம் இருக்கு. ஆளுநர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். அவர் வந்து உடனே அதுக்கு பிறகு இஸ் ஆப்சன்ட், இங்க வந்துட்டாரு, அவரோட சொந்த மாநிலத்துக்கு வந்துட்டாரு. அப்போ இயல்பாக வந்து இதை பிரதமர் கண்டிக்கணும், இல்லைன்னா இது பற்றியான ஒரு விசாரணைக்காக ஒரு உத்தரவிடணுங்களா? ஆளுநர் வந்து திசை திருப்புறாரு. ஆளுநர் மாளிகைக்குள்ள போய் நம்மளால விசாரிக்க முடியல. போலீஸ் டியூட்டி விசாரிக்கிறதுங்கிறது கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு ஆளுநரை நம்ம விசாரிக்க போறது இல்லை. ஆனா ஆளுநர் மாளிகையில் பணியாற்றவங்களை விசாரிக்கணும். இதுக்கான ஒரு வழிவகையே பண்ணாம வந்து ஆளுநரே அதை வந்து தடையா இருக்கிறாரு, அதாவது விசாரணைக்கு தடை. அப்போ இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தானே இடி கைது பண்ற மற்றவங்க பேர்ல. இப்ப அரவிந்த் பேர்ல என்ன குற்றச்சாட்டு? அவர் விசாரணைக்கு தடை விதிக்கிறாரு, கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாரு, விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார். அப்ப ஆளுநரும் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்ல. ஆளுநரும் விசாரணை, அதோட போலீஸ் விசாரணை அதோட போக்கில் போறதுக்கு தடை விதிக்கிறார்ல. அப்போ ஏன் வந்து மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல? ஏன் வந்து உள்துறை அமைச்சரோ இல்லை பிரதமரோ அதுக்கு பதில் சொல்லல? அப்ப இதுதானா வந்து பாரதிய ஜனதா பாராட்டுகிற பெண்கள் சக்தி? கர்நாடகால இவ்வளவு பெரிய மேட்டர் நடக்குதுங்க, ஆயிரக்கணக்கான வீடியோ. இன்னைக்கு வந்து காலையில அந்த வீடியோ எப்படி வந்தது, எப்படி சர்க்குலேட் ஆச்சுன்னு ஒரு ஆங்கில பத்திரிகையில ஒரு கட்டுறங்க. அதாவது ஒருத்தர் வாக்கிங் போறாரு, ஒரு தூண் மேல வந்து ஒரு பென் டிரைவ் இருக்கு. என்னடா பென் டிரைவ் யாரோ வச்சுட்டு போயிட்டாங்கன்னு முதல்ல எடுக்கல அவரு. அப்புறம் 2-3 தடவை போறாரு, பென் டிரைவ் அங்கேயே இருக்கு. சரின்னு பென் டிரைவ் எடுக்கிறாரு. அப்புறம் பார்த்தா அந்த மைதானத்துல வாக்கிங் போயிட்டு இருந்த பலருக்கும் இதே மாதிரியான பென் டிரைவ்கள் கிடைக்குது. அப்புறம் பார்த்தா அந்த பகுதியில, அது ஹாசன் பகுதி போல இருக்கு, ஹாசன் பகுதியில எங்கெல்லாம் வாக்கிங் மக்கள் போயிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் பென் டிரைவ்கள் கிடைக்குது. எவ்வளவு? மொத்தம் 25,000 பென் டிரைவ். டோட்டலா 25,000 பென் டிரைவ்லயும் ஆயிரக்கணக்கான வீடியோ. சரி, பென் டிரைவை போட்டது வேணா அரசியல் நோக்கத்துடன் கூட நம்ம சொல்லலாம். ஆனா வீடியோ வந்து எடுத்தது அப்ப யாரு? 1000 வீடியோ 2000 வீடியோ, அப்ப அவர் தானே, ரேவண்ணா தானே வீடியோ எடுத்திருக்க முடியும், வேற வழியே இல்லையே. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வக்கரம். இன்றைக்கு பாஜக இன்னொரு நிர்வாகி மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட தேவராஜே கைது செய்யப்பட்டிருக்காரு காலையில். இப்போ நாரி சக்தி இங்க வெஸ்ட் பெங்கால் கவர்னருக்கும் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல, கர்நாடகாவுக்கும் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல. பிரிஜ்பூஷன் அவரோட மகனையே வந்து நிறுத்துறாங்க, மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் புகாரில் சம்மந்தப்பட்டவர். மகன் என்ன சொல்றாரு? நான் எம்பி கேண்டிடேட்டுங்க, எல்லா அதிகாரமும் எங்க அப்பாவுக்கு தான்றாரு. கடைசியில் அதுல பாதிக்கப்பட்ட அந்த சாட்சி வந்து பெரிய சாபமே விட்டுருக்காங்க. இவரோட மகனே நீங்க வந்து வேட்பாளராக போடுறீங்களா, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நீங்க நாசமா போவீங்கிற ரேஞ்சுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து
உலக அளவுல வந்து மல்யுத்த போட்டியில வெற்றி பெற்ற இந்திய வீராங்கனை. அப்போ பாலியல் புகார் பாஜக அவங்க பேர்ல குற்றச்சாட்டு வந்தா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, கம்முன்னு இருப்பாங்க. சந்தோஷ் காலியில முதல்ல வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள்னு சொல்லி பாரதிய ஜனதா டிஎம்சிக்கு எதிராக நிற்கும் போது பெரிய அளவுக்கு கொதிச்சு கொந்தளிச்சாங்க. இப்ப இது எல்லாம் மக்கள் பார்ப்பாங்கல்ல, எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று முடிச்சு போடுறதானே. அரவிந்த் நிவாரணம், அவருக்கான அந்த டெம்பரரி ரிலீஸ்ங்கிறது ஒரு ஐசோலேட்டட் மேட்டர் கிடையாது. ஒட்டுமொத்தமா இந்த நாட்டின் தேர்தல் போக்க மாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி. சுப்ரீம் கோர்ட்டு அதோட இந்த ஆர்டர்ல, இந்த டெம்பரரி ரிலீஸ் ஆர்டர்ல இதை தெளிவா 3 லைன்ல சொல்லியிருக்குங்க. அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப கவலை தருவதா இருக்கு. இந்த தேர்தலில் இதுவரை கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் நடந்து வருகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட வந்து ஒரு டேமேஜிங்கான வார்த்தை எதுவும் கிடையாது. ஆனா அது அப்படியே கண்டுக்காமலே வந்து பாரதிய ஜனதா அடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்போ அரவிந்தோட நிவாரணம், அரவிந்துக்கு கொடுக்கப்பட்ட டெம்பரரி ரிலீஸ் என்பது இந்திய அரசியல் போக்கை மாற்றுகிறது. மீதம் இருக்கிற தேர்தல் அது தொகுதிகள், அங்கேயும் வந்து அரவிந்துக்கே செல்வாக்கு இல்லாத தொகுதிகளில் கூட அது வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா முடியும். இதானே இப்போ 4ஆம் கட்ட தேர்தல் திங்கட்கிழமை, இனிமே பிரச்சாரத்துக்கு வழி இல்லை. ஆனா பிற தேர்தல்களில் பிரச்சாரம் இருக்கு. அப்ப பிரச்சாரம் இருக்கும்போது இதெல்லாம் தரோவா பேசப்படும். ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்பட்டுக்கிட்டே வருது. 1ஆம் கட்ட தேர்தலில் இருந்து தொடர்ந்து 1ஆம் கட்ட தேர்தலில் கச்சத்தீவு அவ்வளவு பேசினாங்க. பிஜேபி ஆதரவு நாளேடே வந்து அது வந்து ஒரு போலியான டாக்குமெண்ட்னு செய்தி வெளியிடுது 2 நாளைக்கு முன்னாடி. அண்ணாமலை வெளியிட்டு அவ்வளவு பேசி, கடைசியில அண்ணாமலை பேசுனது பிரைம் மினிஸ்டர் எடுத்து பேசி, அப்புறம் ஹோம் மினிஸ்டர் எடுத்து பேசி, நிர்மலா சீதாராமன் எடுத்து பேசி, ஜெய்சங்கர் எடுத்து பேசி, கடைசியில அது வந்து தவறான ஆவணம், சரியான அதிகாரி கையெழுத்து போடலன்னு ஆதரவு நாளேடு செய்தி வெளியிடுது. அப்ப நம்ம அதை எடுத்துக்க தான் செய்யணும். இப்போ ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் ஏதாவது ஒரு பின்னடைவு. இப்ப 4ஆம் கட்ட தேர்தலுக்கு ஜஸ்ட் 2 டேஸ் முன்னாடி மிகப்பெரிய பின்னடைவு. அப்ப அரவிந்த் என்பவர் வெறுமனே டெல்லி, பஞ்சாப், ஹரியானால மட்டும் தெரியப்பட்ட நபராக இருந்தவரை அகில இந்தியாவுக்கும் தெரிய வைத்த அமலாக்க பிரிவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.